Hello friends, welcome back to Niki's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு இருந்தாவே நமக்கு பாதி வேலை மிச்சம் அப்படினு சொல்லலாம். ஏன்னா குழம்பே வைக்க முடியாத நேரத்துல கூட ஈஸியா நம்ம இத போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க ஹாஸ்டல் போற குழந்தைகளுக்கு நீங்க கொடுத்து விடலாம். வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு இத நீங்க கொடுத்து விடலாம். அப்புறமா பேச்சுலர்ஸா இருக்கறவங்க இத நீங்க பண்ணி வெச்சிட்டீங்கன்னா நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எதை பண்ணாலுமே அதோட வச்சு சாப்பிறதுக்கு அருமையா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி தொக்கு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ நல்ல பழுத்த தக்காளியா வாங்கிட்டு அதை சுத்தம் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. ஊற்றினதுக்கப்புறம் இதை கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து போட்டுருங்க. உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்கனாவே போதும். அதிலேருந்து நல்லா தண்ணி விடும். இதில் நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட தண்ணிங்கிறதே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து புளி வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 30 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்குங்க. கூட வந்து சும்மா ஒரு வாசனைக்காக 3லேருந்து 4 போல் மிளகாய். நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து பின்னாடி போட போகிறோம். அப்படி இருந்தால் கூட அந்த வரமிளகாயோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது. அதுக்காக இப்போ ஒரு 2-3 மிளகாய் வந்து போட்டிருக்கிறேன். கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மூடி போட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா தண்ணி விட்டு வேகிறது வரைக்கும் இதை வந்து குக் பண்ண வேண்டியதுதான். இதில் கொஞ்சம் கூட நான் முதவே சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்களேன், அதிலிருந்தே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை திரும்ப அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து திரும்ப கிளறி விட்டு திரும்ப மூடி போடுங்க. இப்படியே வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க நான் சொல்கிற வரைக்கும். நல்லா மசியணும். தக்காளியோட பச்சை வாசம் போய் அந்த புளி நல்லா வெந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக வெந்துடணும். அது அந்த மாதிரி இருந்ததுனா தான் அந்த தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஒரு 4-5 வாட்டி நான் இந்த மாதிரி எடுத்து நல்லா வதக்கி விட்டேன். அந்த புளி நான் சேர்த்த புளி கொஞ்சம் கருப்பு புளியாக இருக்கிறனால இந்த மாதிரி கலர் மாறிக்கிச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டார்க்காக இல்லை, பட் கேமராவுக்கு வந்து தான் இந்த மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. உங்களுக்கு கலர் நான் பின்னாடி காமிக்கிறேன் டிஃப்ரென்ஸு. இப்போ பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப அதே மாதிரி நல்லா வணக்கிவிட்டு எவ்வளோ தண்ணி மிச்சம் இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடணும். ஏன்னா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்களேன், நம்ம அந்த வதக்குனதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிச்சு விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது உடம்புக்கும் நல்லது, அதே நேரத்தில் சுவையும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் வந்து அப்படியே ஊற்றிட்டேன். இது எவ்வளவு அப்படிங்கிறது வந்து ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருப்பேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து உளுந்து பருப்பு போட்டுக்கிறேன். உளுந்து பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும். அது வந்து சும்மா ஒரு ரஃபாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் உளுந்து பருப்பு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது. ரெண்டாவது டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். நான் வந்து ஒரு 20 பல் பூண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், சின்ன பல்லாக. அதை போட்டுட்டு அந்த பூண்டில் நல்லா தண்ணி பதம் இருக்கும். அதை அப்படியே உடனேவே நீங்கள் வந்து நம்ம அரைச்சதை எடுத்து ஊற்றிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி வணக்கணும். அப்படியே பூண்டு வந்து பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வணங்கினதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றி கொஞ்சம் மீடியமான ஒரு தீயில வச்சு வணக்குங்க. திரும்ப அதெல்லாம் ஆயிலெலாம் ஒன்று சேர்ந்து திரும்ப ஆயில் வந்து கசியிற வரைக்கும் நம்ம வணக்கணும். அதுதான் அந்த ஸ்டேஜு. நம்ம சேர்த்துற ஆயில் ஃபுல்லாக இந்த மசாலா வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் வெளிவிடும். இப்போ இதில் நம்ம காரத்துக்காக பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்க்குறோம். நான் வச்சுருக்கிற அந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்க்குறேன். இது வந்து டீஸ்பூனை விட கொஞ்சம் பெருசு. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. புளிப்பெல்லாம் அதிகமாக சேர்த்துருக்கறனால காரமும் உப்பும் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கூடவும் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் சுருக்குன்றதாக தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிவிட்டு திரும்ப மூடி போட்டுருங்க. அந்த மிளகாய் தூளோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா கசிஞ்சு வந்திருக்கு.
இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணுறேன்னா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தய பொடியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இது ரெண்டும் வேண்டானாலும் விட்டுறலாம். இதை சேர்க்கும்போது கொஞ்சம் அந்த தக்காளி ஊறுகாய் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் வெல்லத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் அந்த இனிப்பு கலந்தோம் அப்படின்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டேன். மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே இந்த கலரில் இருக்குது. நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். கலர் அப்படியே டோட்டலாக மாறும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க தம்னைலுக்கும் உள்ள ரெசிபிக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு. இப்போ வெளியே எடுத்துகிட்டு போனால் வந்து கலர் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே ரெட் கலராக மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.